வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். வறட்சியின் எதிரொலி இலங்கையில் மின்சார கட்டணம் உயரும் அபாயம். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எச்சரிக்கை. சட்டத்திறனிகள் சங்க தலைவருக்கு எதிராக கொழும்பில் அமைதி போராட்டம். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கு செப்டம்பர் 22 தீர்ப்பு. எல்னினோ தாக்கம், இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் சரிவு, கால்நடைகள் அல்லல். பேருந்துகள் போட்டி பயணம், வடமராட்சியில் உயர்தர மாணவர்கள் கடும் அவதி. விடுவிக்கப்பட்டோர் விவரங்களை தருக OMBக்கு காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் கோரிக்கை. கொழும்பு துறைமுகம் வந்தடைந்தது. 10,000 ரயில் தண்டவாளங்கள். கடலோர பாதை சீரமைப்பு திட்டம் தீவிரமடைந்தது. இன்று முதல் வெப்பம் அதிகரிக்கும். வவுனியா, முல்லைத்தீவு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை. சுடுகாட்டுக்கு ஏற்பாடு. உயிருடன் வந்த கைதி. கல்கமுயில் பரபரப்பு. ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான 43 பவுண்ட் நகைகள் மீட்பு. யாழில் வீடுகளை உடைத்து திருடிய 3 பேருக்கு விளக்கமறியல். தற்போது நிலவுகின்ற எல்னினோ வானிலை காரணமாக நீர் வளங்கள் வறண்டு போவதால் நாட்டில் மின்சார பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால், நீர்மட்டம் குறைவதால் நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின் தேவை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் மின்கல சேமிப்பு அமைப்புகளில் சுமார் 450 மெகாவாட் வரையில் குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தடையற்ற மின் விநியோகத்தை வழங்குவது சவாலாக மாறும் என்று தெரிவித்தார். மின்சார கட்டணத்தின் உயர்வை கட்டுப்படுத்தவும், அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை தடுக்கவும், அதிக செலவாகும் அனல் மின் உற்பத்தியை குறைத்து சூரிய சக்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் அரசியல் தேவைகளுக்காக செயற்படுவதாக குற்றம் சாட்டி அவரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து விலகுமாறு வலியுறுத்தி இணைந்த எதிர்க்கட்சி மற்றும் சிவில் அமைப்புகள் அமைதி போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டன. கொழும்பிலுள்ள சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இணைந்த எதிர்க்கட்சியின் இணை அழைப்பாளர் நிருஷகுமார உள்ளிட்ட குழுவினர் சட்டத்திறனிகள் சங்க தலைவர் நடுநிலையோடு செயல்பட தவறி அரசியலில் ஈடுபடுவதாகவும், இதுபோன்ற சுயசார்பற்ற நடவடிக்கைகள் சங்கத்தின் நம்பகத்தன்மையை பாதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தொடர் தற்கொலை தாக்குதல் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 25 நபர்களுக்கு எதிரான வழக்கில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22 தீர்ப்பு வழங்கப்படும் என்று கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற அமர்வு அறிவித்துள்ளது. 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு நேற்று இந்த திகதியை நிர்ணயித்தது. சதித்திட்டம் தீட்டுதல், தாக்குதலுக்கு உடந்தையாக இருத்தல், ஆயுதங்களை சேகரித்தல் மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட 25 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் 23,270 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. வழக்கில் தொடர்புடையவர்களில் தீவிரவாத குழுவைச் சேர்ந்த நௌஃபர் மௌலவியும் ஒருவராவார். 2019 ஏப்ரல் 21 அன்று தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் வெளிநாட்டினர் உட்பட 270க்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். ஜனாதிபதி விசாரணை ஆணையம் மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றின் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரின் கோரிக்கைக்கு இணங்க அமைக்கப்பட்ட 3 நீதிபதிகள் கொண்ட நிரந்தர மேல் நீதிமன்ற அமர்வில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் நிலை வருகின்ற எல்னினோ வறட்சி காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பிரதான நீர்ப்பாசன குளங்களான இரணைமடு உள்ளிட்ட குளங்களின் மொத்த நீர் கொள்ளளவு 20% குறைந்துள்ளதாக மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் கைலாயப்பிள்ளை பிரகாஷ் தெரிவித்துள்ளார். 36 அடி கொள்ளளவு கொண்ட இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் தற்போது 19 அடியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள பல சிறிய குளங்கள் முற்றுமுழுதாக வற்றி போயுள்ளதால் குடிநீரின்றி கால்நடைகள் கடும் அவதிக்குள்ளாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். வடமராட்சி கிழக்கில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கிடையே ஏற்பட்ட போட்டி காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கேவில் பகுதியிலிருந்து பருத்தித்துறை நோக்கி தினசரி காலை 5:45 புறப்படுகின்ற அரசு பேருந்து இன்று 15 நிமிடங்கள் முன்னதாகவே தனியார் பேருந்துடன் போட்டி போட்டுக்கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளது. இதனால் வழக்கமான நேரத்தில் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த உயர்தர மாணவர்கள் பேருந்தை தவறவிட்டு அதிக கட்டணம் கொடுத்து முச்சக்கர வண்டிகள் மூலம் பரீட்சை மையங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பேருந்துகள் நேரத்தை சரியாக பின்பற்றாமை, சேவைகளை திடீரென்று நிறுத்துவது மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது போன்ற சிக்கல்கள் தொடர்வதாக பொதுமக்கள் இதன்போது குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து விளக்கமறிய பருத்தித்துறை சாலை முகாமையாளர் தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவித்தார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆக்கள் பற்றிய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் நடத்தவுள்ள நிகழ்வு ஒரு கண்பிடிப்பு நாடகம் என்று கூறி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மன்னார், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த உறவினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த வருடம் காணாமல் போன உறவுகளை தேடுவதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் மற்றும் அரசாங்கம் இணைந்து யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னெடுக்கிறார்கள். ஒரு நாட்டில் சர்வதேச நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்கின்ற ஒரு அரசாங்கம் சர்வதேச வலிந்து காணாமல் போனோர் தினத்தை ஏன் நடத்துகிறார்கள்? அவர்களின் சட்டதிட்டங்கள், நடைமுறைகள் எமது நாட்டிற்கு தேவைப்படாது. ஆனால் நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமையான சர்வதேச தினத்தை நாங்கள் OMB மற்றும் அரசாங்கம் இணைத்து கொண்டாடுவது சர்வதேசத்திற்கு நாங்கள் உள்நாட்டிலே தீர்வு பெற்றுக் கொடுத்து விட்டோம், இங்கே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை, எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது என்றதை அவர்கள் சம்பிரதாய பூர்வமாக கொண்டாடுவதற்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு இவர்கள் என்ன செய்திருக்கணும்? இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை ஒவ்வொரு வருடத்திலாவது குறிப்பிட்ட தொகையில விடுவித்திருக்கணும். அந்த அவர்களை வெளிப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அம்மாமார்களுக்கு அவர்கள் பிள்ளைகளை நீங்க திரும்ப கொடுத்திருக்கணும். ஆனா அதே எதுவுமே செய்யாம கண் துடைப்புக்காக இந்த நிகழ்வை நீங்கள் அனுஷ்டிக்கிறீங்க. OMB இந்த OMB என்றது ஒரு எங்கட மக்களிடையே, எங்கட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடுகிற உறவுகளுக்கு இடையிலே ஒரு தோல்வி அடைந்த ஒரு நெறிமுறையாகத்தான் அவர்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு மோதல் நிலைமைகள் காரணமாக தாமதமான 10,000 ரயில் தண்டவாளங்கள் அடங்கிய சரக்கு கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாகவும் அவை தற்போது இறக்கப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ரயில் தண்டவாளங்களை கொள்முதல் செய்வதற்காக உள்ளூர் நிதியிலிருந்து சுமார் 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேகம் குறைக்கப்பட்ட கடலோர ரயில் பாதையின் சீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 5,000 தண்டவாளங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. கொழும்பு கோட்டைக்கும் பரந்துரைக்கும் இடையே சுமார் 50 இடங்களில் தண்டவாளங்களை மாற்றுகின்ற பணிகள் திட்டமிட்டு அடுத்த 6 மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளதாகவும் தண்டவாள சீரமைப்போடு சேர்ந்து ரயில் பாலங்களை கட்டுதல் மற்றும் புனரமைத்தல் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பணிகள் அனைத்து நிறைவடையும் போது கடலோர பாதையில் இயங்குகின்ற ரயில்களின் தினசரி காலதாமதங்கள் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கொழும்பில் மெட்ரோ பேருந்து சேவை விரிவுபடுத்தப்படும் என்றும் செப்டம்பர் மாத இறுதியில் தொடங்கி ஓராண்டு கால கட்டத்தின் கீழ் 121 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். தனியார் வாகன பயன்பாட்டாளர்கள் பொது போக்குவரத்திற்கு மாறுவதை ஊக்குவிப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். கொழும்பில் அடையாளம் காணப்பட்டுள்ள 240 பேருந்து நிறுத்தங்களுக்கு அருகில் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு மெட்ரோ பேருந்தில் பயணிக்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன.
இதற்கு ஏதுவாக வாகன நிறுத்துமிடங்களை அமைக்குமாறு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். பேருந்து நிறுத்தங்களுக்கு அருகிலுள்ள வாகன நிறுத்துமிடங்களில் உள்ள காலி இடங்களை நிகழ்நேரத்தில் அறிந்து கொள்ளவும் இணைய வழியில் கட்டணம் செலுத்தவும் கூடிய செயலியை நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் விரைவில் அறிமுகப்படுத்தவுள்ளது. அடுத்த ஆண்டில் கண்டி, காலி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கும் மெட்ரோ பேருந்து சேவை விரிவுபடுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு, மொனராகலை மாவட்டங்களில் இன்று முதல் வெப்பமான வானிலை நிலவும் என்று வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பகல் நேரங்களில் மனித உடலில் உணரப்படுகின்ற வெப்பநிலையானது சில இடங்களில் எச்சரிக்கை நிலை வரையில் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்ள போதுமான நீர் அருந்த வேண்டும் என்றும், பகல் நேரங்களில் நேரடியாக சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், வெப்பம் அதிகமாக இருக்கும் வேளைகளில் கடினமான வெளிப்புற செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். நபர் ஒருவர் இறந்துவிட்டதாக போலீசாரால் அறிவிக்கப்பட்டு அவரது இறுதிச் சடங்கிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் இறந்துவிட்டதாக கூறப்பட்ட நபரே உயிருடன் வீட்டிற்கு நடந்து வந்த விசித்திரமான சம்பவம் ஒன்று கல்கமுவ கொஹாபன்குளம் பகுதியில் நடந்துள்ளது. கல்கமுவைச் சேர்ந்த DM கீர்த்திசேன் என்ற நபரை இவ்வாறு வீடு திரும்பியுள்ளார். வாரிய போல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த கீர்த்திசேன இறந்துவிட்டதாக நானேரிய போலீசார் அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்களும் கிராம மக்களும் இறுதி ஊர்வலத்திற்கு தேவையான பந்தல்கள் அமைத்து சுடுகாட்டு தகன கிரியைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்ற விதத்தில் கீர்த்திசேன உயிருடன் நடந்து வந்துள்ளார். தனக்காக ஆயத்தமாகி வந்த இறுதிச் சடங்கு வீட்டிற்கு அவர் உயிருடன் நடந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. யாழ் குடாநாட்டில் போட்டியிருந்த வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகைகளை தேடி வந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களால் அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகளை சாவகச்சேரி போலீசார் நேற்று மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட நகைகளின் சந்தை பெறுமதி சுமார் 1,50,00,000 ரூபாவாகும். கடந்த ஜூலை 9ஆம் தேதி சாவகச்சேரி நகைக்கடை உரிமையாளரின் வீட்டில் 17 பவுன் நகைகள் திருடப்பட்ட வழக்கு உட்பட கோப்பாயில் 3 வீடுகளிலும், வட்டுக்கோட்டை மற்றும் சாவகச்சேரியில் தலா 1 வீட்டிலுமாக மொத்தம் 5 வீடுகளில் இவர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். CCTV காட்சிகளின் அடிப்படையில் முதன்மை சந்தேக நபர் நவாலியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரது தகவலின் பேரில் அவருக்கு உதவிய மற்றொரு ஆண் மற்றும் ஊர்காவத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். அடகு பணத்தில் வாங்கப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ஊர்காவத்துறை அரச வங்கியில் அடகு வைக்கப்பட்ட 26 பவுன் நகைகளும், யாழ் தனியார் அடகு கடையிலிருந்த 17 பவுன் நகைகளும் போலீசாரால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் 14 நாட்கள் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அளவட்டி மத்தியை பிறப்பிடமாகவும் கொழும்பு கொள்ளுப்பிட்டி அல்ஃபிரட் பிளேஸை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாதேவி கதிரேசம் பிள்ளை அவர்கள் 22/8/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சொருவிலை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுசீலாதேவி நடராஜா அவர்கள் 17/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு உமாபதி சிவம் கோபிநாத் அவர்கள் 22/8/2026 சனிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும் கோண்டாவில் மற்றும் பிரித்தானியா, லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு புவனசுந்தர ராஜா தியாகராஜா அவர்கள் 19/8/2026 புதன்கிழமை அன்று சிவபதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.